வெல்கம் டு சக்தி டாக்ஸ். வாலி மற்றும் சுக்ரீவனது கதையின் தொடர்ச்சி. இந்த சாபம் அவருக்கு கிடைக்க காரணம், ஒரு சமயம் பெரும் மமதை படைத்த வரங்கள் பலவும் பெற்ற துந்துபி அப்படின்ற அரக்கன் சமுத்திரராஜன் மற்றும் மலைகளின் ராஜா ஹிமாவனை போருக்கு அழைக்க அவர்கள் வாலிய கை காட்டிட்டு போயிட்டாங்க. வாலியிடம் வந்த துந்துபி வலிய சண்டைக்கு அழைத்து தோற்று மாண்டு போனான். அவனுடைய உடலை தூக்கி எறிந்தார் வாலி. அந்த உடல் விழுந்த இடம் ரிஷியமுக பர்வதம். அங்கதான் மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. தன்னோட ஆசிரமத்துல இப்படி ஒரு இரத்த களரியான சம்பவம் நடந்துடுச்சே அப்படின்னு கோபம் கொண்ட முனிவர், இந்த சம்பவம் நடக்க காரணமானவர் யாராக இருந்தாலும் மீண்டும் இந்த காட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தால் அவர் மரணம் அடைய கடவுதுன்னு சாபமிட்டுட்டாரு. அது முதல் வாலியால் அந்த எல்லைக்கே போக முடியாமல் போயிற்று. இந்த சாபத்துக்கு அப்புறம் வாலியால் அந்த மலைக்கே போக முடியாமல் போயிடுச்சு. அதனால் வாலியால் இங்கே வர முடியாதுன்னு சுக்ரீவன் அந்த மலையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இதனால் கோபம் கொண்ட வாலி சுக்ரீவனுடைய மனைவி ருமாவை கவர்ந்து சென்று அந்த புறத்தில் சிறை வச்சிட்டாரு. இந்த நிலையில் ராம லக்ஷ்மணர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. அனுமன் மூலம் அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொண்டாரு. ராம லக்ஷ்மணர் அவனுக்கு உதவுறதுனும் சுக்ரீவனும் அவரை சார்ந்தவர்களும் சீதா தேவியை கண்டுபிடிக்க முழு ஒத்துழைப்பை தருவது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வச்சு சுக்ரீவனிடம் பரிவு காட்டி அவர்களோட சேர்ந்தாங்க. ராமர் சீதையை பிரிஞ்ச துயரத்துல புலம்பிக்கிட்டே இருந்தாரு. சுக்ரீவா, நான் ராஜகுலத்துல பிறந்தும் என்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாமல் இவ்வளவு துன்பப்பட்டு இருக்கேன். மக்கள் அனைவரும் என்னை பழி தூற்றுவார்களே அப்படின்னு புலம்பினாரு. சுக்ரீவன், தங்களுடைய தேவி எங்கு இருந்தாலும் தங்களிடம் சேர்ப்பேன், தாங்கள் மனம் தளர வேண்டாம்னு ஆறுதல் சொல்றாரு. அனுமன் ராமரிடம், தாங்கள் வருந்த வேண்டாம், நாம் வாலியை வென்றுவிட்டால் கிஷ்கிந்தேல உள்ள மற்ற வானரங்களும் நம் வசம் ஆகிவிடுவர். பிறகு நாம் விரைவில் ராவணனை கொன்று சீதையை மீட்டு விடலாம்னு சொல்றாரு. சுக்ரீவன் மற்றும் அனுமனுடைய சொற்களை கேட்டு ராமர் சமாதானமானாரு. அனுமன், நாளை நம்ம வாலியோட போர் புரியலான்னு யோசனை சொல்றாரு. அதற்கு எல்லோரும் சம்மதித்து கிஷ்கிந்தை நோக்கி பயணம் போறாங்க. அங்க உள்ள ஒரு சோலையில எல்லோரும் தங்கி ஓய்வெடுக்கிறாங்க. ராமர் சுக்ரீவனை அழைத்து, சுக்ரீவா, நீ வாலியை சண்டைக்கு அழைக்கவும்னு சொல்றாரு. பிறகு நான் வாலியை வதைப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. சுக்ரீவனுக்கு வாலியிடம் போர் செய்யறதுக்கான தைரியம் இல்லை. ஆனாலும் ராமனின் கட்டளையை ஏற்றுக்கிறாரு. பிறகு சுக்ரீவன், வாலி, எங்கே இருக்கிறாய்? தைரியம் இருந்தால் என்னுடன் வந்து போரிடு, இன்னைக்கு நான் உன்னை கொல்வேன்னு சொல்லி கூக்குரலிட்டு அழைக்கிறாரு. அப்போது வாலி அரண்மனையில பஞ்சனையில் படுத்து உறங்கிட்டு இருந்தாரு. சுக்ரீவனுடைய குரலை கேட்டு சிங்கம் போல் கர்ஜித்து கொண்டு எழுந்தாரு. பிறகுதான் தெரிந்தது அக்குரல் சுக்ரீவனுடைய குரல் என்று. இந்த கதையின் தொடர்ச்சியினை நான் என்னுடைய அடுத்த காணொளியில் பதிவிடுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.